ஹலோ எவ்ரிவன். ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்டான பென்சைன் இன்டர்மீடியேட்டை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான், வாங்க பார்க்கலாம். த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சோடாமைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த சோடா அமைடு NaNH2 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேஸாகவும் ஆக்ட் பண்ணும், நியூக்ளியோஃபைலாகவும் ஆக்ட் பண்ணும் இந்த ரியாக்ஷனில். ஓகேங்களா, ஓகேங்க. காம்பவுண்டு பாருங்களேன். அதாவது Cl அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேங்களா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து மோர் அசிடிக். ஸோ அது வந்து ஈஸியாக H+ஆக ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிற NaNH2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேஸாக ஆக்ட் பண்ணும். ஆக்ட் பண்ணி இங்கே இருக்கிற ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஸோ H+ஆக வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு கார்போ ஆனியான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற கார்பானியான் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற Cl அப்படிங்கிறது Cl மைனஸாக வெளியில் போயிடும். ஓகேங்களா, Cl மைனஸ் வெளியில் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சைன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த பென்சைன் இன்டர்மீடியேட் தான் இந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற ரியாக்டிவ் இன்டர்மீடியேட். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா OMe. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பென்சைனில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து ஒன்று பாசிட்டிவாக ஆக்ட் பண்ணும். அதாவது ஒரு சைடு வந்து பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் ஆகும், இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் ஆகும். ஓகேங்களா, இப்போது அதே சமயம் இந்த சைடும் பாசிட்டிவ் சார்ஜாகவோ இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜாகவும் பிரேக் ஆகலாம். அப்படி தானேங்க, ஒரு பாண்டு பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல என்ன வரும், பாசிட்டிவ் சார்ஜ் வருமா இல்லை நெகட்டிவ் சார்ஜ் வருமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரலாம். அதாவது பென்சைன் இன்டர்மீடியேட் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீசோமரிக் எஃபெக்ட், இப்போ OMe அப்படிங்கும்போது மீசோமரிக் எஃபெக்ட் நம்ம இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களா, இங்கே இருக்கிறது உள்ள லோன் பேர் உள்ள இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒன்று எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா OMe இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக ஆக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு பக்கத்தில் கார்பானியான் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சிக்கு மேலே மைனஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சைடு, அதாவது இந்த OMe குரூப்புக்கு பக்கத்தில் இந்த கார்பானியான் இது இருக்க தான் விரும்பும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் நடக்கும். ஓகேங்களா, அப்போது OMe குரூப்பு இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜும் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜும் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா NaNH2வில் இருக்கிற அந்த NH2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸாக ஆக்ட் பண்ணியிருக்கும். பட் இந்த ஸ்டெப்பில் வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகி நம்ம இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, இந்த நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா NH2 வந்து ரிங்கில் ஃபார்ம் ஆகிடும். OMe இங்கே இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜில் தான் NH2 குரூப் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டனேஷன் நடந்து H+ வந்து உள்ளே ஆட் ஆகும். ஸோ H+ போய் இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, NH2 இங்கே இருக்கும், அந்த இடத்துல ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நியூட்ரல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து OMe குரூப். ஓகேங்களா, ஸோ
இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் அதோட ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.